சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப நம்ம கிறிஸுக்கு ரோஹிணி பத்தின உண்மைலாம் தெரிய வருது. அதாவது ரோஹிணி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படின்னா எனக்கு தம்பி பாப்பா வரப்போறானா அப்படின்னு கிறிஸு கேட்கறத பார்த்துட்டு ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. ரோஹிணியோட அம்மா தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. இதெல்லாம் எதுக்கு கிறிஸுக்கிட்ட இப்ப சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்கு, இதுக்கப்புறம் கிறிஸுக்கு எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது, எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப கிறிஸ் இருந்துகிட்டு என்னைய மாதிரி இந்த குழந்தைக்கும் அப்பா இருக்காதா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ உங்க ரெண்டு பேத்துக்கும் மனோஜ் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, மனோஜ்லாம் பேடு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா ரோகிணி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுது. அதுக்கு அடுத்ததாகவே ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக தான் மனோஜோட கடைக்கு போகுது. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் இந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான், அவனுக்கு உன்னைய தான் பிடிச்சிருக்கு, அதனால் நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, அது என்ன என்னோட குழந்தையா, அதுக்கு அவங்ககிட்டலாம் நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னால் டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்லி பார்க்குது. இதுக்கெல்லாம் நான் மிரட்ட மாட்டேன், நீ ப்ரூவ் பண்ணால் பண்ணிக்கே, இதுக்கெல்லாம் உன்னை ஏற்றுக்கணும்னு ஒன்றும் இல்லையே, நான் கண்டிப்பாக உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜி ரோகிணியே மிரட்டுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் மனோஜ் ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்புல, நீ வந்து இந்த குழந்தைய அபாசன் பண்ணிட்டேன்னா நான் கிறிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல மனோஜ். ஸோ ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா இவன் வழியிலேயே போய் தான் மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ முதல்ல கிறிஸுக்கிட்ட பழகு, அவனை வந்து பார்த்திங்கன்னா சரிப்படுத்து, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லுது. ஸோ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரோகிணி மனசுக்குள்ளாரே என்னோட 2 குழந்தைக்கும் நீ தான் அப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரே அது ஒரு பயங்கரமான திட்டம் போடுது. ரோகிணியாவது சும்மா இருக்கிறதாவது, நம்ம ரோகிணிக்கிட்ட நம்ம மனோஜ் தான் எப்பயும் மாட்டிக்கிட்டு முழிப்பாப்புல, அதுதான் நடக்கவும் போகுது. ஸோ ரோகிணி இப்படி சொன்ன உடனே அதையும் நம்பிக்கிட்டு போய் நம்ம மனோஜ் என்னடானா போய் அவங்க அம்மா கிட்ட ரோகிணி அபாசன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ மேலே ஒரு ரூமு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மேஸ்திரி வந்து நாளைக்கு சிமெண்ட் லோடு இறக்கணும், அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே வர்ற நம்ம முத்து இருந்துக்கிட்டு, அக்கா அக்கா கொஞ்ச நாள் இந்த வேலையை நிப்பாட்டி வைங்க, இன்னும் கார்பரேஷன்லேருந்து பர்மிஷன் வரல, வந்ததுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டே, ஏண்டா இவ்வளோ பெரிய ஊரில் கார்பரேஷன் இங்கே இதெல்லாம் வந்து பார்க்குதா, நீ மாட்டுக்கு வேலையை பாடுறா, அது மாட்டுக்கும் கார்பரேஷன்லேருந்து பர்மிஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் முத்து இருந்துக்கிட்டு, நான் எதாக இருந்தாலும் முறைப்படி நேர்மையாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. கடைசியாக நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. கனகாவோட வீட்டுக்கு போனால் கனகா சும்மா மனோஜை வச்சு செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மறுபடியும் மனோஜை வா வாங்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைனா வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குது. நம்ம மனோஜ் அலறாப்புல. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.